Hi friends, welcome to Lakshmi Max. 10 August 2026 RRB Group D Shift 1ல கேட்ட GK and Science question டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. இப்போ இருக்கிற டைம்ல என்னால 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிக்க முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸோட கரண்ட் அஃபேராவது நல்லா படிச்சுக்கோங்க. ஏப்ரல் மே ஜூனோட கரண்ட் அஃபேரை தெளிவா படிச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 3 to 4 கொஸ்டின் வந்து ஜென்ரல் அவேர்னஸ்ல அப்படியே ரிப்பீட் ஆகுது. இந்த ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட ஃபீஸ் வந்து 399. ஆகஸ்ட் 3ல இருந்து 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஷிஃப்டோட கொஸ்டின்ஸும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி இந்த கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி சிஎன் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 199 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க கரண்ட் அஃபேர் எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா இந்த மாச கடைசியில ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ இந்த எக்ஸாம்ஸுக்கு இப்பதான் நான் படிக்க போறேன், ரயில்வே எக்ஸாமுக்கு புதுசா படிக்க போறேன், எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு படிக்க போறேன், எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நாம 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஆப்ல இருக்க எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதுல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல 3 கூப்பன் கோட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which of the following is an organic compound? ஸோ கொடுத்துருக்கிறதுல எது வந்து ஒரு கரிம சேர்மம்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுல வந்து கார்பனும் ஹைட்ரஜனும் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு கரிம சேர்மம். ஓகேவா? ஸோ இப்போ சோடியம் குளோரைட் பாருங்க, இதுல கார்பன் இருக்கா? இல்ல, சோடியமும் குளோரினும் தான் இருக்கு. இதை எலிமினேட் பண்ணிடலாம். கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா கார்பன் ஆக்சிஜன் வந்து இருக்கு. ஆனா என்ன இல்ல, ஹைட்ரஜன் இல்ல. அதனால இதை எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ குளோரோ மீத்தேன். ஓகேவா? ஸோ CH3Cl. ஓகேவா? சோ இதுல கார்பனும் இருக்கு, ஹைட்ரஜனும் இருக்கு. இது வந்து ஒரு கரிம சேர்மம் தான். சோ ஆப்ஷன் சி கரெக்ட். 2 ஆப்ஷனுமே இதுல கரெக்டா தான் இருக்கு. ஓகேவா? CH4லயும் கார்பனும் ஹைட்ரஜனும் இருக்கு. இதனால இது வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் சொல்லிடலாம். ஓகேவா? சோ இதுல ஆன்சர் வந்து CH3 CHCl கரெக்ட் தான், CH4ம் கரெக்ட் தான். CH4ங்கிறது மீத்தேன், CH3Clங்கிறது குளோரோ மீத்தேன். Organic compounds are mainly compounds of carbon and hydrogen called hydrocarbon. NaCl பாத்தீங்கன்னா இது வந்து inorganic. NaClங்கிறது சோடியம் குளோரைடு, இது வந்து சால்ட். CO2 பாத்தீங்க அப்படின்னா இதுவும் இன்ஆர்கானிக். ஏன்னா கார்பன் ஹைட்ரஜன் ரெண்டுமே இருக்கணும். CH3Cl பாத்தீங்கன்னா இது வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட் தான். CH4ம் பாத்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு சிம்பிள் ஆர்கானிக் காம்பவுண்ட் தான். ஏன்னா இதுல கார்பனும் இருக்கு, ஹைட்ரஜனும் இருக்கு. கரிம சேர்மங்கள் வந்து கார்பன் மற்றும் ஹைட்ரஜனை கொண்ட ஹைட்ரோ கார்பன்கள் ஆகும். கார்பனும் ஹைட்ரஜனும் இருக்கு அப்படின்னா அதை வந்து கரிம சேர்மங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதுல சோடியம் குளோரைடு CO2ல பாத்தீங்கன்னா கார்பன் ஹைட்ரஜன் ரெண்டுமே இல்ல. ஓகேவா? இதுல வந்து கார்பன் மட்டும் தான் இருக்கு. சோ அதனால இது வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து கிடையாது. ஓகேவா? சோ இது வந்து சோடியம் குளோரைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து சாதாரண உப்பு, கனிம உப்புன்னு இதை வந்து சொல்லுவோம். ஓகே. சோ அடுத்து CO2ல கார்பன் இருக்கு, ஆனாலும் இது வந்து என்னது, இது வந்து இதுல ஹைட்ரஜன் இல்ல. அதனால இதை வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட் நாம வந்து சொல்ல வேண்டாம். ஓகே. அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் த குளோபல் பீஸ் இண்டெக்ஸ்? 2025ல உலக அமைதி குறியீட்டுல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 115வது இடத்துல இருக்கும். அக்கார்டிங் டு குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் 2025 யாரு ரிலீஸ் பண்றாங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ். இதுல இந்தியாவோட ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா 115வது இடத்துல வந்து இருக்கும். 2024ல எங்க இருந்தோம் அப்படின்னா 116வது இடத்துல வந்து இருக்கும். ஓகே. இந்தியா ரேங்க்ஸ் ஹையர் தென் பங்களாதேஷ். ஓகேவா? சோ பங்களாதேஷ் பாத்தீங்கன்னா 123, பாகிஸ்தான் வந்து 144, ஆப்கானிஸ்தான் வந்து 158. நம்ம பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த 2025 படி பார்த்தோம் அப்படின்னா 115வது இடத்துல வந்து இருக்கும். ஓகே. குளோபல் பீஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உலக அமைதி குறியீட்டுல இந்தியாவோட பிளேஸ் வந்து 2025 படி 115வது இடத்துல இருக்கும். ஓகேவா? ஓகே. அப்ப இந்த உலக அமைதி குறியீட்டுல யாரு டாப்ல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஸ்லாந்து வந்து
டாப்ல இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஐஸ்லாந்து. இவங்களுக்கு அடுத்து யாரெல்லாம் இருக்காங்கன்னா அயர்லாந்து, நியூசிலாந்து வந்து இருக்காங்க. ஓகே ஓகே லீஸ்ட் பீஸ்ஃபுல். ஓகே லீஸ்ட் பீஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா. ஓகேவா லீஸ்ட் பீஸ்ஃபுல் வந்து யாருன்னா ரஷ்யா. ஓகேவா ஸோ 163rd ரேங்க். ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. நீங்க இந்த பிடிஎஃப்ல டீடைல்டா பாத்துக்கலாம். வேர் வாஸ் த ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 ஹெல்டு? ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 எங்க நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யுஎஸ், கனடா அண்ட் மெக்சிகோ. ஓகே ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 வந்து யுஎஸ், கனடா, மெக்சிகோல வந்து நடந்திருக்கு. ஓகேவா மொத்தம் எத்தனை டீம் வந்து அதுல கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா 48 டீம் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஓகேவா ஸோ எங்க 3 நேஷன்ல வந்து நடந்திருக்கு. அந்த 3 நேஷன் எது அப்படின்னா யுஎஸ், கனடா அண்ட் மெக்சிகோ. ஓகே வேர் வாஸ் த மித்ரா மிஷன் கண்டக்டட் பை இஸ்ரோ? இஸ்ரோவின் மித்ரா திட்டம் எங்கு நடத்தப்பட்டது? ஸோ மித்ரா திட்டம் வந்து லே லடாக்ல வந்து நடந்திருக்கு. ஓகே இஸ்ரோவோட மித்ரா மிஷன் வந்து லே லடாக்ல வந்து நடந்திருக்கு. அடுத்த கொஸ்டின். ஸோ இப்போ இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த பிடிஎஃப்ல நீங்க டீடைல்டா பாத்துக்கலாம். Which sport is Vijay Amirdraj, who was awarded the Padma Bhushan in 2026 associated with? So பத்ம பூஷன்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேக்குறாங்க. டெய்லி பாத்தீங்கன்னா இந்த பத்மா அவார்ட்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டினாவது கேட்டிருந்தாங்க. ஓகே 2026ல பத்ம பூஷன் விருது பெற்ற விஜய் அமிர்தராஜ் வந்து எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னா டென்னிஸ் விளையாட்டுடன் தொடர்புடையவர். ஓகே சோ விஜய் அமிர்தராஜ் பாத்தீங்க அப்படின்னா டென்னிஸ் பிளேயர். அவருக்கு வந்து பத்ம பூஷன் 2026 அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே ஹி ரெப்ரசன்டட் இந்தியா இன் டேவிஸ் கப் அண்ட் ஆல்சோ பிளேட் இன் கிராண்ட் ஸ்லாம்ஸ். ஓகே விஜய் அமிர்தராஜ் பாத்தீங்கன்னா முன்னாள் இந்திய தொழில்முறை டென்னிஸ் வீரர் ஆவார். அவருக்கு பத்ம பூஷன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ஓகே அடுத்த கொஸ்டின். ஓகே இப்போ பத்மபூஷன் படி பார்த்தோம் அப்படின்னா ஓகே ஸோ இப்போ அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுல வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வேற யாருக்கெல்லாம் அவார்ட்ஸ் அந்த பத்மா அவார்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பத்மஸ்ரீ 2026 யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா விளையாட்டுக்கு வந்து ரோஹித் சர்மா, கிரிக்கெட்டுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே ரோஹித் சர்மாவுக்கு பத்மஸ்ரீ 2026 வந்து கொடுத்திருக்காங்க. இவர் கிரிக்கெட்டுடன் தொடர்புடையவர். அதே மாதிரி வேற என்ன ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்மன் பிரீத் கவுருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா கிரிக்கெட்டோடு தொடர்புடையவர். அதே மாதிரி சவிதா புனியா ஹாக்கி பிளேயர். அதே மாதிரி பிரவீன் குமார் பாரா அத்லெட்டிக்ஸ். ஓகே சோ இந்த மாதிரி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுட்டு போங்க. அடுத்த ஷிஃப்ட்டுக்கு கண்டிப்பா உங்களுக்கு கேட்பாங்க. அதே மாதிரி பல்தேவ் சிங் ஹாக்கி கோச். ஓகே சோ வேற யாருக்கலாம் பக்வன் தாஸ் ராய்க்வார். ஓகேவா சோ மத்திய பிரதேஷ். இவருக்கும் ஸ்போர்ட்ஸுக்கு விளையாட்டுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் படிச்சிட்டீங்கனாலே அடுத்த கொஸ்டின்ல உங்களுக்கு வந்து இது எல்லாமே ரிப்பீட் ஆகும். Who is the author of the book மகாத்மா a great communicator? இந்த புக் பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ப்ரீவியஸ் ஷிப்ட்ல கேட்டதுதான். மகாத்மா a great communicator என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யாரு? யாரு அப்படின்னா தீராஜ் கக்காடியா. ஓகே மகாத்மா a great communicator அப்படிங்கக்கூடிய புத்தகத்தோட ஆசிரியர் தீராஜ் கக்காடியா. தீராஜ் கக்காடியா எழுதிய புத்தகம் தான் மகாத்மா a great communicator. Who has become the youngest male player to complete a career Grand Slam by winning the Australian Open 2026 மென் சிங்கிள் டைட்டில்? 2026 ஆஸ்திரேலிய ஓபன் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை வென்று கரியர் கிராண்ட்ஸ்லாம் முழுமையாக்கிய மிக இளம் ஆடவர் யார்? யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரோலஸ் ஆல்கரஸ். Carlos Alcaraz became the youngest male player in history to complete a career Grand Slam after winning the Australian Open 2026 men's single title. Where was the India AI Impact Summit 2026 held? Question repeat ஆயிருக்கு. எங்க நடந்திருக்கு? டெல்லியில நடந்திருக்கு. ஓகேவா டெல்லியில் நடைபெற்ற டெல்லியில தான் நடந்திருக்கு. ஆன்சரே அதுல இருக்கு. ஓகே சோ டெல்லியில எங்க நடந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. டெல்லியில இந்தியா ஏஐ இம்பாக்ட் சமிட் வந்து நடந்திருக்கு. அது டெல்லியில எங்க நடந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. பாரத் மண்டபம் டெல்லி. ஓகேவா சோ இந்தியா ஏஐ இம்பாக்ட் சமிட் வந்து பாரத் மண்டபம் டெல்லியில நடந்திருக்கு. ஓகே அடுத்த கொஸ்டின். ஓகே சோ இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த ஷிப்ட்ல எதிர்பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓகே. ஷீ பாக்ஸ் இந்த கொஸ்டின் நம்ம சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். கீழ்கண்டவற்றுடன் எதனுடன் தொடர்புடையது? சோ ஏற்கனவே நாம வந்து படிச்சிருக்கோம். ஷீ அப்படின்னாலே யாருக்கு கொண்டு வரப்பட்டதா இருக்கும்? பெண்களுக்கு கொண்டு வரப்பட்டது. ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க பெண் தொழில் முனைவோருக்கு நிதி உதவி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு விமன் ஆண்டர்பிரனர்ஸ் கொடுத்திருக்காங்க. இல்ல சோ இந்த ஷீ பாக்ஸ் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆன்லைன் போர்ட்டல். அதாவது என்ன அப்படின்னா
வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் இருக்கு, பாலியல் துன்புறுத்தல்கள் இருக்கு அப்படின்னா பெண்கள் வந்து அந்த துன்புறுத்தல்களை வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த ஷீ பாக்ஸ்ல வந்து புகார் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நம்ம ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ல டிஸ்கஸ் பண்ணதுதான். ஸோ ஃப்ரீ சானிடரி பேட்லாம் கிடையாது. ஓகே, சேஃப் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இதுவும் கிடையாது. ஓகேவா? ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா இது வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஏதாவது செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் இருக்கு வேலை பார்க்குற இடத்துல அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த புகார் வந்து தெரிவிச்சுக்கலாம். ஓகே, ஷீ பாக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் எலக்ட்ரானிக் பாக்ஸ். ஓகேவா? இதோட எக்ஸ்பான்ஷன் கூட அடுத்த ஷிஃப்ட்ல கேட்கலாம். இட் இஸ் an ஆன்லைன் போர்ட்டல் லான்ச்டு பை த மினிஸ்ட்ரி ஆஃப், யாரு கொண்டு வருவா பெண்களுக்குன்னா விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். ஓகேவா? மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க ஃபார் ரிஜிஸ்டரிங் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அட் த ஒர்க் பிளேஸ். ஓகே, பணியிடங்களில் ஏற்படக்கூடிய பாலியல் துன்புறுத்தல்களை வந்து புகார் செய்வதற்காக அந்த ஷீ பாக்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. Who is the author of the recent book on the life of Assam's famous icon Zubin Kaur, titled The Voice That Bridged Worlds? அசாமின் புகழ்பெற்ற கலைஞர் ஜுபின் கார்கின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட த வாய்ஸ் தட் பிரிட்ஜ்டு வேர்ல்ட்ஸ் இந்த புத்தகத்தோட ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோஜென்ஸ் நாத். ஓகேவா? ப்ரோஜென்சித் நாத். அவரோட நேம் வந்து ப்ரோஜென்ஜித் நாத். ஓகே, த வாய்ஸ் தட் பிரிட்ஜ்டு வேர்ல்ட்ஸ் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ப்ரோஜென்ஜித் நாத். On the occasion of Republic Day 2026, President's Medal for Distinguished Service was awarded by the President to how many total personnel? 2026 குடியரசு தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவரால் சிறப்பான சேவைக்கான குடியரசுத் தலைவர் பதக்கம் வந்து எத்தனை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா 101 பணியாளர்களுக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது. ஓகேவா? So President's Medal for Distinguished Services was awarded to 101 personnel. ஸோ சிறப்பான சேவைக்கான குடியரசுத் தலைவர் பதக்கம் வந்து மொத்தம் 101 பேருக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது. விச் இம்பார்ட்டன்ட் சேட்டலைட் மிஷன் வாஸ் லான்ச்டு பை இஸ்ரோ த்ரோ இட்ஸ் ஹெவி லிஃப்ட் ராக்கெட் LBM-3M5? கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. இஸ்ரோ தனது கனரக ஏவுகணை LBM-3M5 மூலம் எந்த முக்கியமான செயற்கைக்கோளை ஏவியது? ஸோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ எந்த சேட்டலைட்டை லான்ச் பண்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா CMS-03 GSAT-7R மிஷன். ஸோ இதை லான்ச் பண்றதுக்கான அந்த ராக்கெட் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா LBM-3M5. ஓகேவா? ஸோ இதுதான் ஹெவியஸ்ட் ராக்கெட்டு. ஓகேவா? ஸோ அதோட அந்த வெயிட் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த சேட்டலைட்டோட வெயிட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4410 kg வரைக்கும் வரும். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த சேட்டலைட்டை லான்ச் பண்றதுக்கு இந்த ராக்கெட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. Who from West Bengal has been awarded the 2026 Padma Shri for outstanding work in environmental and Himalayan biodiversity conservation for over 6 decades? 6 தசாப்தங்களுக்கு மேலாக சுற்றுச்சூழல் மற்றும் இமயமலை பல்லுயிர் பாதுகாப்பு துறையில் சிறப்பான பணிக்காக 2026ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது பெற்ற மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் கம்பீர் சிங் யோன்சோன். ஓகேவா? ப்ரொஃபசர் கம்பீர் சிங் யோன்சோன் அவர் வந்து வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர். இவருக்கு பத்மஸ்ரீ 2026 விருது வந்து கொடுத்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஃபார் ஹிஸ் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் டு என்வரன்மெண்டல் அண்ட் ஹிமாலயன் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் ஓவர் மோர் தென் 6 decades. How much electrical energy will a 1000 watt electrical appliance consume in 2 hours? 1000 watt மின்சாதனம் 2 மணி நேரத்துல எவ்வளவு மின் ஆற்றலை பயன்படுத்தும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளவு ஆற்றல்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன தெரியும், எனர்ஜி ஈக்குவல் டு பவர் இன்ட்டு டைம்னு தெரியும். பவர் வந்து 1000 வாட்டு, டைம் வந்து 2 மணி நேரம். அப்போ நம்ம வந்து என்ன சொல்லிடலாம், 2000 வாட்டுன்னு சொல்லிடலாம். ஓகேவா? அப்போ 2000 வாட்டுங்கிறது ஆப்ஷன்ல கொடுக்கல, இங்க 2000 கிலோ வாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது ராங்கு. இது 1ன்னு சொல்லியிருக்காங்க, ராங்கு. இங்க 0.5ன்னு சொல்லியிருக்காங்க, ராங்கு. இங்க 2 கிலோ வாட் நமக்கு வந்திருக்கிறது 2000 வாட்டா. அப்ப 1000னால என்னது, கேஜின்னு அர்த்தம். அப்ப எப்படி போட்டுக்கலாம், 2 கிலோ வாட்னு சொல்லிடலாம். அப்ப 2 கிலோ வாட் அவர். ஓகே, அப்ப எவ்வளவு ஆற்றல் வந்து பயன்படுத்தும் அப்படின்னா 2 கிலோ வாட் அவர். ஓகே, அதோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன் தான் இதுல கொடுத்திருக்கேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which trophical level in a food chain will the concentration of harmful chemicals be the highest? உணவு சங்கிலியில எந்த ஊட்ட நிலையில் தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்களின் செறிவு அதிகமாக இருக்கும்? ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா? சோ எதுல அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரு டாப் கன்சியூமர், லாஸ்டா யாரு சாப்பிடுறாங்களோ அவங்க கிட்டதான் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எது அதிகமா இருக்கும் அப்படின்னா ரசாயனங்களோட செறிவு வந்து அதிகமா இருக்கும். ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல என்ன மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு புல் இருக்கு அப்படின்னா அந்த புல்ல வந்து ஒரு
விட்டிப்பூச்சி, அதாவது என்னது கிராஸ் ஹோப்பர். ஓகே, கிராஸ் ஹோப்பர் வந்து சாப்பிடும். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு தவளை வந்து சாப்பிடும். அந்த தவளையை வந்து ஒரு பாம்பு வந்து சாப்பிடுது. அந்த பாம்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசியா யாரு சாப்பிடுவா? ஒரு பருந்து வந்து சாப்பிடும். ஒரு கழுகு வந்து சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, கழுகு, ஒரு ஈகிள் இல்லைன்னா ஹவாக்கா அதோட நேமு. ஓகே, ஈகிள்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த புல்லு இதோட ரசாயனம் இந்த கிராஸ் ஹோப்பருக்கு போகும். இதுல இருக்க ரசாயனம் வந்து ஃப்ராகுக்கு போகும். இதுல இருக்க ரசாயனத்தோட அளவு, அதாவது இதுல இருந்து இங்க போகும்போது ரசாயனம் அதிகமாகும். இங்க இருந்து இங்க இன்னும் அதிகமா இருக்கும். இத சாப்பிடும்போது பாம்புக்கு இன்னும் ரசாயனம் அதிகமாகும். இந்த பாம்பை இந்த கழுகு சாப்பிடும்போது கடைசியா இருக்கக்கூடிய அந்த டாப்பா இருக்கக்கூடிய இந்த கன்சியூமர், அப்படிதானே? இவங்க எல்லாம் கன்சியூமர் தானே? கன்சியூமர் தானே? இதுல ப்ரொடியூசர் யாரு? பிளான்ட் மட்டும் தான் ப்ரொடியூசர். மத்த எல்லாருமே யாரு? அத வந்து கன்சியூம் தான் பண்றாங்க. அப்ப அவங்க எல்லாம் யாரு? கன்சியூமர். அப்ப இங்க உற்பத்தியாளர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு? தாவரம் தான் உற்பத்தியாளர். அது எல்லாத்தையும் சாப்பிடுறது யாரு? இந்த நுகர்வோர்கள். ஓகேவா? இவங்க எல்லாம் நுகர்வோர், அப்படிதானே? இப்போ இது வந்து அதுக்கு தேவையான உணவை தானேவா தயாரிச்சுக்கிடுது கழுகெல்லாம்? இல்ல. அது பாம்பை இது பண்ணுது. ஆனா தாவரங்கள் மட்டும்தான் தன்னோட உணவை தானே தயாரிக்கக்கூடியது. அப்ப இது மட்டும்தான் எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உற்பத்தியாளர்கள்ல வந்து வரும். ஓகேவா? அப்ப இதுல டாப் கன்சியூமர் யாரு? இந்த கழுகு. கழுகு தானே லாஸ்ட்டா சாப்பிடுது. அப்ப இந்த டாப் கன்சியூமருக்கு தான் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிக அளவு அந்த இது இருக்கும். அந்த பூச்சிக்கொல்லியா, அந்த ரசாயனங்களோட செறிவு வந்து அதிகமா இருக்கும். ஓகே. சோ அததான் இங்க டீடைலா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். The concentration of harmful chemicals is highest at the டாப் கன்சியூமர். டாப் கன்சியூமர்னா யாரு? கடைசியா சாப்பிடுற கழுகு. ஓகேவா? டியூ டு a process called biomagnification. ஓகேவா? சோ இந்த ப்ராசஸ தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பயோமேக்னிபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். Through which part of a neuron does information travel to another neuron? Previous shiftோட கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு சயின்ஸ்ல. ஒரு நியூரான்ல இருந்து இன்னொரு நியூரானுக்கு வந்து செய்திகள், ஓகே, தகவல்கள் வந்து அனுப்பப்படுது இல்லையா? சோ அது எந்த பகுதி வழியா அனுப்புறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது வழியா அப்படின்னா ஆக்சான் சொல்லக்கூடிய நரம்பிலை வழியாக. ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. எதுக்கு ப்ரீவியஸ் ஷிஃப்ட் கொஸ்டின் படிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே கொஸ்டின் நீங்க இந்த லாஸ்ட் ஷிஃப்ட்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா முந்தின ஷிஃப்ட்ல உள்ள கொஸ்டின்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகும். அதுக்கு ரிலேட்டடான டாபிக்லாம் படிச்சிட்டீங்கன்னா அந்த லாஸ்ட் மினிட்லயே ஜிகேல என்ன பண்ணிரலாம்? ஃபுல் மார்க் வந்து வாங்கிரலாம். ஓகே. சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க? The axon carries the electrical impulse away from the cell body to the axon terminals which then pass the signal to the next neuron. ஓகேவா? ஒரு நியூரான்ல இருந்து இன்னொரு நியூரானுக்கு வந்து செய்திகள், தகவல்கள் வந்து பாஸ் பண்றது எது வழியா? நரம்பிழைன்னு சொல்லக்கூடிய இந்த ஆக்சான் வழியாக. Which hydrocarbon show an addition reaction by combining the hydrogen? ஹைட்ரஜனுடன் சேர்ந்து கூட்டு வினையை வெளிப்படுத்தும் ஹைட்ரோகார்பன்கள் எவை? சோ எது அப்படின்னா நிறைவுறா ஹைட்ரோகார்பன்கள், unsaturated hydrocarbon. Unsaturated hydrocarbons show addition reaction by combining with hydrogen. Okay. அடுத்த கொஸ்டின். Where will a ray of light go after refractive when passed through the optical center of a convex lens? குவிலென்ஸின் ஒளியியல் மையம் வழியாக செல்லும் ஒளிக்கதிர் ஒளி விலகலுக்கு பிறகு எங்க போகும்னு கேட்டிருக்காங்க. சோ எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த விலகலுமே இல்லாம அப்படியே நேரா போகும். Will pass right without any deviation. If two objects of different masses are pushed with the same constant force, which one will experience greater acceleration? வெவ்வேறு நிறை கொண்ட ரெண்டு பொருள் வந்து இருக்கு. ஒன்னோட நிறை வந்து m1, இன்னொன்னோட நிறை வந்து m2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? சோ வெவ்வேறு நிறை கொண்ட ரெண்டு பொருள் வந்து இருக்கு. ஒரே மாறா விசையால் தள்ளப்பட்டால், ஓகேவா? ரெண்டையுமே ஒரே ஃபோர்ஸ் தான் கொடுக்கிறோம். இங்க வந்து 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்கன்னா அதே 5 நியூட்டன் ஃபோர்ஸ் தான் என்ன பண்றீங்க? பெரிய பொருள்லையும் கொடுக்குறீங்க. ஓகேவா? எந்த பொருள்ல வந்து அதிகமான அளவு முடுக்கம் ஏற்படும்? சோ அப்போ ரெண்டும் ஒரே, இங்க ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கோம். M1ன்னு ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் வச்சிருக்கோம். M2ன்னு ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் வச்சிருக்கோம். இதுலயும் பாத்தீங்கன்னா 5 நியூட்டன் விசை தான் செலுத்துறோம். இங்கேயும் 5 நியூட்டன் விசை தான் செலுத்துறோம். இதுல முடுக்கம் அதிகமா யாருக்கு ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சின்ன பொருளுக்கு தான் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடுக்கம் வந்து அதிகமா ஏற்படும். ஓகேவா? சோ இது எப்படி அப்படின்னா நியூட்டனோட விதிப்படி நமக்கு தெரியும். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் தெரியும். இப்ப இந்த மாஸுக்கும் ஆக்சிலரேஷனுக்கும் உள்ள ரிலேஷன் என்னது? மாஸும் ஆக்சிலரேஷனும் என்னது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்படிதானே? A equal to F by M ன்னு எழுதலாம். இல்லனா M equal to F by A ன்னு இதை எழுதலாம். அப்போ மாஸும் ஆக்சிலரேஷனும் உங்களுக்கு என்னது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? அப்போ மாஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா ஆக்சிலரேஷன் என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். மாஸ் கம்மியா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இருக்கு? எதிர் தகவுல இருக்கு. அப்போ மாஸ் கம்மியா இருந்துச்சுன்னா ஆக்சிலரேஷன் அதிகமா இருக்கும். அப்ப இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? வெவ்வேறு நிறை கொண்ட ரெண்டு பொருள். ஒரு பொருளோட மாஸ் வந்து M1, ஓகே, கம்மியா இருக்கு. இன்னொரு பொருளோட நிறை வந்து M2 அதிகமா இருக்கு. அப்போ நமக்கு மாஸும் ஆக்சிலரேஷனும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா மாஸ் கம்மியா இருந்துச்சுன்னா இந்த பொருள்ல என்னவா இருக்கும்? ஆக்சிலரேஷன் அதிகமா இருக்கும். ஓகே, அதான்.
அப்ப எந்த பொருள்ல அதிக முடுக்கத்தை அனுபவிக்கும், எந்த பொருள்ல மாஸ் கம்மியா இருக்கோ அதுக்கு வந்து என்ன இருக்கும், ஆக்சிலரேஷன் அதிகமா இருக்கும். ஏன்னா ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்ப இதே கொஸ்டின்ல எந்த பொருள்ல முடுக்கம் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எதை சொல்லுவீங்க? இதுல வந்து ஆக்சிலரேஷன் முடுக்கம் வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா இதுல மாஸ் வந்து அதிகமா இருக்கு. மாஸ் அதிகமா இருந்துச்சுன்னா முடுக்கம் கம்மியா இருக்கும். முடுக்கம் அதிகமா இருந்தா மாஸ் கம்மியா இருக்கும். அவ்வளவுதான். ஏன்னா நமக்கு தெரியும் இது ரெண்டுக்குள்ள ரிலேஷன். அப்ப ஆப்ஷனுக்கு வாங்க. ஹெவியர் ஆப்ஜெக்ட்ல வந்து என்ன இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, முடுக்கம் அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. லைட்டர் ஆப்ஜெக்ட்ல தான் என்ன இருக்கும், முடுக்கம் அதிகமா இருக்கும். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 2 ஆப்ஜெக்ட்லயும் சம அளவு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. நெய்தர். சோ இது ஆப்ஷன் டியும் தப்பு. ஆப்ஷன் பில தான் கரெக்டா இருக்கு. ஓகே. அதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து இதுல குடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சோ அடுத்த கொஸ்டின் போயிருவோம். When a suspension is agitated, what happens to its particle? ஒரு தொங்கல் கரைசல் கலக்கப்பட்டால் அதன் துகள்களுக்குள் என்ன நடக்கும்னு கேட்டிருக்காங்க. என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அப்படியே மிதந்துட்டு தான் இருக்கும். They will float. ஓகேவா? சோ அதுல அப்படியே என்ன இருக்கும், மிதந்துகிட்டே தான் இருக்கும். சோ தொங்கல் கரைசல் அப்படின்னா டீ போடுறது கூட எடுத்துக்கலாம். அப்படிதானே? சோ டீ இருக்கும். அதுக்கு மேல டீ தூள் தட்டுறோம் அப்படின்னா, டீ தூள் வந்து அப்படியே அதுல மிதக்கும். அப்படிதானே? சோ ஏதாவது ஒண்ணு மேல மிதக்குற மாதிரி போடுவோம் இல்லையா? சோ அதான் தொங்கல் கரைசல். ஓகே. இல்லன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டீ போடும்போது மேல டீ தூள் வந்து அப்படியே இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா என்ன இருக்கும்? அடியில போய் அப்படியே படிஞ்சிருக்கும். இதுதான். ஓகேவா? அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவை ஊடகத்தில் மிதக்கும். ஓகேவா? ஒண்ணு மிதந்துகிட்டு இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா அடியில போய் படியும். ஓகேவா? சோ கரைந்து விடும். முழுசா கரையலாம் செய்யாது. உதாரணத்துக்கு டீ போடும்போது டீ தூள் போடுவோம் இல்லையா? டீல டீ தூள். ஓகேவா? சோ டீ தூள் போடும்போது டீ தூள் மேல மிதந்துட்டு இருக்கும். அப்படி இல்லன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு மிக்ஸ் பண்ணி விட்டாலும் என்ன பண்ணும்? பாதி மிதக்கும். மீதி வந்து அடியில போய் இருக்கும். ஓகேவா? அது அப்படியே அந்த ஊடகத்துல என்ன பண்ணிட்டு இருக்கும்? தொங்கிய நிலையில் இருக்கும். அதாவது தே வில் ஃப்ளோட். அப்படி மிதந்துகிட்டே இருக்கும். ஓகே. ஓகே. அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இதுல வந்து நான் குடுத்திருக்கேன். தொங்கல் கரைசல் கலக்கப்படும்போது, அந்த துகள்கள் ஊடகத்தில் மிதந்து தொங்கிய நிலையில் இருக்கும். தொங்கல் கரைசலோட துகள்கள் வந்து கரையாது. கிளறும்போது அவை பரவி தொங்கிய நிலையில் இருக்கும். அ அசையாமல் விட்டா அப்படியே என்ன இருக்கும்? அடியில படியும். அதுக்கு தான் உதாரணம் டீ போடுறத நான் சொன்னேன். டீ தூள். ஓகேவா? சோ டீ தூள் மேல போட்டோம்னா அப்படி இருக்கும் இல்லையா? When a combination reaction occurs, which statement is most accurate and mandatory? ஓகே. சேர்க்கை வினை நடக்கும்போது எந்த கூற்று மிகவும் துல்லியமானது மற்றும் கட்டாயமானது? சோ நான் என்ன டீ சொன்னேன்னா, எல்லா டீலயும் டீ தூள் அப்படிதான் இருக்கும். சோ உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சயின்ஸ பொறுத்தவரைக்கும் டே டு டே லைஃப்ல ரிலேட் பண்ணி படிச்சோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும். சேர்க்கை வினை நடக்கும்போது எந்த கூற்று மிகவும் துல்லியமானது மற்றும் கட்டாயமானதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வினைப்படு பொருட்கள் சேர்ந்து ஒரு புதிய விளைபொருள் வந்து உருவாகும். இதுதான் என்ன அப்படின்னா சேர்க்கை வினை. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. If two different forces of 150 Newton and 600 Newton are applied to an object at different times. வேற வேற டைம்ல நம்ம வந்து அப்ளை பண்றோம். What will be the ratio of the acceleration produced by these forces? ஒரு பொருளின் மீது வெவ்வேறு நேரங்களில் 150 நியூட்டன், 600 நியூட்டன் என்ற 2 வெவ்வேறு விசைகள் செலுத்தப்பட்டால் இந்த விசையால் உருவாகும் முடுக்கத்தின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரே பொருள் தான். வேற வேற டைம்ல ஃபோர்ஸ் குடுக்குறோம். அப்படிதானே? ஒரே பொருள் மேல ஒரே டைம்ல 2 ஃபோர்ஸ குடுத்து இது பண்ண முடியாது. ஓகே. சோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட்டு ஒரே பொருள் இருக்கு. இப்போ ஒரு டைமுக்கு ஒரு 3 மணிக்கு ஒரு ஃபோர்ஸ குடுக்குறோம். அதுதான் 150 நியூட்டன்னு வச்சுக்கோங்க. அதே பொருள் தான் திருப்பி ஒரு 4 மணிக்கு வந்து ஃபோர்ஸ குடுக்குறோம். 600 நியூட்டன். ஓகேவா? அப்ப இதோட முடுக்கங்களின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்? ஃபோர்ஸ் ஈக்குவல் டூ எம் இன்டு ஏன்னு தெரியும். அப்ப ஏ ஈக்குவல் டூ நமக்கு என்ன தெரியும்? எஃப் பை எம். ஓகேவா? 3 மணிக்கு குடுக்கும்போதும் அந்த பொருளோட நிறை அப்படிதான் இருக்கும். அப்ப என்ன நிறையில இருந்துச்சோ அதே நிறை தான் 3 மணிக்கு குடுக்கும்போதும் இதோட நிறை M1 இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 4 மணி, 5 மணி எப்ப வந்து பார்த்தாலும் பொருளோட நிறை வந்து அதே தான் இருக்கும். அப்படிதானே? இங்க எத்தனை இருக்கோ அதே நிறை தான் இதுல இருக்கும். ஓகேவா? அப்போ நமக்கு நிறை வந்து சேம். அப்ப இது Mன்னா இதுவும் M தான் இருக்கும். அப்போ நமக்கு ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் டூ என்னது? ஃபோர்ஸ் பை மாஸ். ஓகேவா? ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு? ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல 150 பை மாஸ் வந்து M. 2வது இருக்கிறதுல ஃபோர்ஸ் எவ்வளவு? 600. மாஸ் எவ்வளவு? M கேன்சல் பண்ணிரலாம். 0 0 கேன்சல் பண்ணிரலாம். அப்போ 3 5 15. சோ ஆன்சர் 1 15 15, 4 15 60. சோ 1:4ன்னு கிடைக்கும். அப்ப அதோட முடுக்கத்தின் விகிதம் வந்து எவ்வளவு அப்படின்னா 1:4. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஓகே. அதோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன் தான் இதுல குடுத்திருக்கேன். பாத்துக்கோங்க. Which site is Uttar Pradesh was designated as India's 97th Ramsar site in January 2026?
இதுக்கு முன்னாடி உள்ள ஷிப்ட்ல பாத்தீங்கன்னா 99வது ராம்சர் தளம் கேட்டிருந்தாங்க, 100வது ராம்சர் தளம் கேட்டிருந்தாங்க. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ராம்சர் தளம் தான். இது ரெண்டும் முந்தின ஷிப்ட்ல மாறி மாறி கேட்டிருந்தாங்க. சோ உங்களுக்கு எஸ்டர்டே பாத்தீங்கன்னா 97வது ராம்சர் தளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாத்தீங்களா, ரிலேட்டட் கொஸ்டின் வருது. ஜனவரி 2026ல உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எந்த இடம் வந்து 97வது ராம்சர் தலமாக அறிவிக்கப்பட்டது? இந்த ஷீகா ஜீல் பேட் சாங்சுரி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 99வது ராம்சர் தலம். இது எங்க இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. இந்த ஆப்ஷன் ஏ பாத்தீங்கன்னா 98வது ராம்சர் தலம். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கு. இந்த சாரி டான் பாதுகாப்பு காப்பகம் இருக்கு இல்லையா, சோ இது வந்து 98வது ராம்சர் தலம். இது வந்து குஜராத்ல இருக்கு. நமக்கு 97வது கேட்டிருக்காங்க. 97வது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட்னா பேட் சாங்சுரி. ஓகே, பாட்னா பறவைகள் சரணாலயம் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 97வது ராம்சர் தலம். ஓகே, இந்த பாட்னா பேட் சாங்சுரி வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. பாட்னாங்கிறதுக்காண்டி பீகார்னு சொல்லிடக்கூடாது. சோ இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா யூபில இருக்கு. பாட்னா பேட் சாங்சுரி வந்து எங்க இருக்குன்னா யூபி. அதே மாதிரி 100வது ராம்சர் தலம் பாத்தீங்கன்னா ஜேபி நாராயண் பேட் சாங்சுரி. இது எங்க இருக்கு அப்படின்னா யூபில இருக்கு. அப்போ இப்போ இந்த ஷிப்ட்ல 97 கேட்டிருக்காங்களா, 97வது ராம்சர் தலம் பாத்தீங்கன்னா பாட்னா பறவைகள் சரணாலயம். இது எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. திருப்பி ஏன் சொல்றேன்னா நிறைய பேர் பாட்னா அப்படின்னு பார்த்துட்டு பீகார்னு சொல்லிடுவாங்க. சோ பாட்னா பேட் சாங்சுரி எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா 97வது ராம்சர் தலம். 98வது அடுத்த ஷிப்ட்ல கேட்கலாம். 98வது ராம்சர் தலம் வந்து இந்த சாரி தான் கன்சர்வேஷன் ரிசர்வ். ஓகே, இது எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு. 99 100 ஏற்கனவே முந்தின ஷிப்ட்ல கேட்டுட்டாங்க. 99வது எது அப்படின்னா இந்த ஷீகா ஜீல் பேட் சாங்சுரி. இது எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. 100வது ராம்சர் தலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேபி நாராயண் பேட் சாங்சுரி. இதுவும் எங்க இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. ஓகே, டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் இதுல கொடுத்திருக்கேன். பாட்னா பேட் சாங்சுரி இது எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. இதுதான் 97வது ராம்சர் தலம். ஓகே, அடுத்த கொஸ்டின். A student studies a plant cell can finds that the vacuole is missing. In such a situation, which primary function of that cell will be most affected? ஒரு மாணவர் வந்து ஒரு தாவர செல்லை வந்து ஆய்வு செய்து படிச்சிட்டு இருக்காரு. ஓகேவா, ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வேக்கூல் இல்ல அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த நிலையில் செல்லின் எந்த முதன்மை செயல்பாடு அதிகமாக பாதிக்கப்படும்? அப்போ வேக்கூல் இல்ல அப்படின்னா அதுல வந்து உணவு, நீர் மற்றும் கழிவுகளின் சேமிப்பு வந்து என்ன பண்ண முடியாது. ஃபுட்டை ஸ்டோர் பண்ண முடியாது, நீர் வாட்டர் ஸ்டோர் பண்ண முடியாது. சோ கழிவுகளையும் என்ன பண்ண முடியாது, சேமிக்க முடியாது. சோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். வேக்கூல் இன் பிளான்ட் செல்ஸ் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார், அதோட முக்கியமான வேலை என்ன பண்ணுது அப்படின்னா வேக்கூல் வந்து ஃபுட்டை ஸ்டோர் பண்றது, வாட்டரு வேஸ்ட், அந்த வேஸ்ட் அதை எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றது தான் இதோட முக்கியமான வேலை. அப்ப அந்த வேக்கூல் இல்லை அப்படின்னா இந்த வேலைகள் வந்து நடக்காது. ஓகே, அடுத்த கொஸ்டின். 12 kg of carbon, 32 of oxygen react to produce only 40 gram of main product. What happened to the missing 4 gram of matter? அதாவது 12 கிராம் கார்பனும் ஆக்சிஜன் வந்து 32 கிராமும் இருக்கு. ரெண்டும் வினை புரிந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்றது எவ்வளவு வரணும்? ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா 32 + 12 2 2 4 44 வரணும். ஓகே, 44 வரணும். ஏன்னா இன்புட் வந்து 12 32ன்னு கொடுத்துருக்கோம். 44 வரணும். ஆனா வர்றது என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 தான் வருது. ஓகேவா, அப்போ மீதி 4 கிராம் வந்து எங்க போச்சு? ஓகேவா, வாட் ஹேப்பன் டு த மிஸ்ஸிங் 4 கிராம் ஆஃப் மேட்டர் அக்கார்டிங் டு த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்? ஓகேவா, 12 கிராம் கார்பன் 32 கிராம் ஆக்சிஜன் வினைபுரிந்து 40 கிராம் மட்டுமே நமக்கு வந்து விளை பொருளை வந்து உருவாக்குது. ஓகே, நம்ம கொடுக்கிற வினை படு பொருள் வந்து இவ்வளோ, ஆனா விளை பொருள் வந்து 40 கிராம் தான் உருவாகுது அப்படின்னா காணாமல் போன இந்த 4 கிராம் பொருளுக்கு என்ன ஆகியிருக்கும்? ஓகேவா, அப்போ நமக்கே தெரியாம அந்த ரியாக்ஷன்ல போயிருக்கு அப்படின்னா அது என்னவாகிருக்கும்? வாயுவா மாறி அப்படியே வெளியே போயிருக்கும். கேஸா மாறி அப்படியே வெளியே போயிருக்கும். அப்படிதானே? காணாம போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ரியாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, 40 கிராம் தான் அவுட்புட் கிடைக்கி அப்படின்னா மீதி 4 கிராம் என்னவாகிருக்கும்? கேஸா மாறி வெளியே போயிருக்கும். ஓகேவா, so 4 gram of mass was completely destroyed. முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. So wrong. 4 gram of reactant remain unreacted or escaped as gas or smoke. ஓகேவா, சோ அப்ப அந்த வினைப்படு பொருள் வினைபுரியாமல் இருந்து அது வாயுவாக வெளியேறி இருக்கும். ஓகேவா, 4 gram of mass was directly converted into nuclear. இதெல்லாம் wrong. ஓகே, வேதியியல் வினை நிறை விதி பொருந்தாது. சோ ஆப்ஷன் டி wrong. கரெக்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். ஓகேவா, அப்ப மீதி இருக்க 4 கிராம் வந்து கேஸா போயிருக்கும். ஓகேவா, சோ அதோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன் தான் இதுல வந்து கொடுத்திருக்கேன், பாத்துக்கோங்க.
மேட்ச் த ஆர்கன்ஸ் ஆஃப் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ப்ரீவியஸ் ஷிப்ட்ல நான் சொன்னேன் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து கேட்டிருக்காங்க. 3ஆம் தேதியில இருந்து நீங்க அனாலிசிஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும். அடுத்தடுத்த ஷிப்ட்ல ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பத்தி கேட்கலாம் அப்படின்ட்டு. ஓகேவா? வித் தயர் கரெக்ட் ஃபங்க்ஷன்ஸ். பெண் இனப்பெருக்க உறுப்பு அமைப்பின் உறுப்புகளை அவற்றின் சரியான செயல்பாடுகளுடன் பொருத்துக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவரி. ஓவரினா என்னது? அண்டம். ஓகே. சோ அண்டத்துல தான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருத்தரித்தல் வந்து நடக்கும். அப்படிதானே? சோ அடுத்து வந்து யூட்ரஸ் வந்து கருப்பை வந்து பாத்தீங்கன்னா கரு வளர்ச்சி. ஓகேவா? சோ கருப்பைக்குள்ள தான் என்ன இருக்கும்? கரு வந்து இருக்கும். கருங்கிறது என்னது? குழந்தை. ஓகேவா? சோ அது வந்து கருப்பையில தான் இருக்கும். அப்ப அது கரு வளர்ச்சிக்கு காரணம். ஓகேவா? சோ கரு வளர்ச்சி அங்கதான் கரு வந்து வளர்ந்து குழந்தையா வெளிய வரும். ஓகேவா? சோ அப்போ 3 இது ஆப்ஷன் கரெக்ட்டா தான் இருக்கு. சோ 3க்கு கரெக்ட்டா தான் இருக்கு. யூட்ரஸ், கரு வளர்ச்சி கரெக்ட்டா தான் குடுத்திருக்காங்க. இது சி. சாரி. ஓகே. ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. ஒரு சின்ன கன்ஃப்யூஷன் ஆகிருச்சு. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன குடுத்திருக்காங்க? அண்டம் வந்து குடுத்திருக்காங்க. சோ அண்டம். சோ அண்டத்துல தான் போய் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கேமைட்டுகள் வந்து உருவாகும். அப்படிதானே? சோ ஒரு விந்தணு வருது அப்படின்னா, சோ அண்டத்துக்கு போகும். ஓகேவா? சோ அங்க தான் என்ன உருவாகும் அப்படின்னா, கேமைட் வந்து உருவாகும். ஓகே. ஆன்ஸரே கரெக்ட்டா தான் குடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ அண்டத்துல தான் என்ன உருவாகும் அப்டின்னா, கேமெட் வந்து ஃபார்ம் ஆகும். யூட்ரஸ் கருப்பையில தான் என்ன ஆகும்னா, கரு வந்து வளரும். ஃபெலோப்பியன் டியூப்ல பார்த்தீங்க அப்டின்னா, என்ன இருக்கும்? ஃபெர்டிலைசேஷன் கருத்தரித்தல் வந்து நடக்கும். ஓகேவா? சோ இது 3மே கரெக்ட்டா தான் இருக்கு. சோ இதுல அதான் இது ஆக்சுவலா ஷஃபிள் ஆகி இருந்தத ஆன்ஸர வந்து அப்டி கரெக்ட்டா குடுத்துருக்காங்க. சோ இதுவே ஆன்ஸர் கரெக்ட் தான். அண்டத்துல பார்த்தீங்க அப்டின்னா, கேமெட் வந்து உருவாகும். ஃபெலோப்பியன் டியூப்ல தான் என்ன இருக்கும்னா, ஃபெர்டிலைசேஷன் கருத்தரித்தல் வந்து நடக்கும். யூட்ரஸ்ல கருப்பையில தான் என்ன ஆகும் அப்டின்னா, கர்ப்பப்பையில தான் கரு வந்து வளரும். ஓகே. சோ கரெக்ட்டா தான் இருக்கு. 3மே கரெக்ட்டா தான் இருக்கு. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. If a plant kept in a room is placed near a window, it bends towards the window. This movement is due to which of the following? இது நெறைய டைம் நாம வந்து இந்த கொஸ்டின் பார்த்திருக்கோம். அறையில் வைக்கப்பட்டுள்ள ஒரு தாவரம் ஜன்னல் அருகில் வைக்கப்படும்போது, அது ஜன்னலை நோக்கி வளைகிறது. இந்த இயக்கம் பின்வருவனவற்றுள் எதனால் ஏற்படுகிறது? ஓகேவா? சோ வீட்ல ஜன்னல் ஓரத்துல செடி வைக்கிறோம் அப்டின்னா, அப்படியே அந்த ஜன்னல நோக்கி அப்படியே வெளிய வளையுது அப்டின்னா, அங்க என்ன இருக்கு அப்டின்னா, யார் இருக்கா? ஒளி இருக்கு. சூரியன் இருக்கு. அப்படிதானே? சோ அப்ப இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவி சார்பா? புவி சார்புனா கீழலாம் போணும். ஒளி சார்பு. ஜன்னல நோக்கி அப்படியே வெளிய போகுதுன்னா, ஒளிக்காக தான் போகுது. அப்போ ஒளி சார்பு. சூரியனுக்காக போகுது. சோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இங்க நீர் சார்புன்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. இங்க வேதி சார்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டியும் தப்பு. ஓகே. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். When a plant bends towards a source of light, it is called phototrophism. Plants show positive phototrophism because auxin hormone accumulates on the shady side, causing cells there to elongate and bend the plant toward the light. ஓகேவா? சோ ஜன்னல் பக்கத்துல செடி வைக்கிறோம் அப்படின்னா அந்த லைட்டுக்காக அது வெளியே போகும். அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். இதுக்கு பேரு அந்த லைட்டுக்காக போறதுனால ஒளி சார்பு. ஓகே. சோ புவி சார்புங்கிறது ஈர்ப்பு விசைக்கான எதிர்வினை. ஓகேவா? சோ புவி சார்பா யாரு எது போகும்? பூமிக்கு அடியில வேர் தான் போகும். ஓகேவா? ஓகே. சோ அதே மாதிரி நீர் சார்பு, வேதி சார்பு. வேதி சார்புங்கிறது பார்த்தீங்கன்னா, மகரந்த குழாய் கருமுட்டையை நோக்கி வளர்தல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதி சார்பு. If the phloem tissue of a plant is destroyed, which primary function of the plant will be most affected? ஒரு தாவரத்தோட phloem வந்து பாதிக்கப்படுது. ஓகேவா? முதன்மையான செயல்பாடு என்ன நடக்காது? அதுல phloem வந்து பாதிச்சிருச்சு அப்படின்னா என்ன நடக்காது? தாவரத்துல 2 முக்கியமான திசுக்கள் வந்து இருக்கு. டிஷ்யூ. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சைலம். ஓகேவா? இன்னொன்னு வந்து ஃபுளோயம். ஓகேவா? சைலத்தோட வேலை என்ன? நீர கடத்துறது. வேர்ல இருந்து நீர எல்லாத்தையும் எடுத்து தாவரத்தோட பல்வேறு பகுதிகளுக்கு கடத்துறது தான் சைலத்தோட வேலை. ஃபுளோயத்தோட வேலை என்ன? ஒளிச்சேர்க்கை நடந்த பிறகு அந்த ஃபுட். ஓகே. அந்த ஃபுட் எல்லாத்தையும் கடத்துறது. உணவுப் பொருட்களை கடத்துறது தான் ஃபுளோயத்தோட வேலை. இப்ப ஃபுளோயம் வந்து ஒழுங்கா ஃபங்ஷன் ஆகல. ஒழுங்கா இல்லன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இடத்துல என்ன கடத்தப்படாது? ஃபுட் வந்து நெறைய இடங்களுக்கு செடியில வந்து எல்லா பக்கமும் என்ன ஆகாது? கடத்த முடியாது. ஓகேவா? சோ இதுதான். அப்போ ஃபுட் வந்து என்ன பண்ண முடியாது? கடத்த முடியாது. ஏன்னா ஃபுளோயத்தோட வேலையே ஃபுட்ட கடத்துறது தான். The flower bud will not receive water. நீர் கிடைக்காதுன்னு போட்டிருக்காங்க. சைலத்தோட வேலை தான் நீர வந்து இது பண்றது. ஓகேவா? அப்போ சைலம் ஃபங்ஷன் ஒழுங்கா ஒர்க் ஆகலனா தான் என்ன? நீர வந்து கடத்த முடியாது. இப்போ வந்து ஃபுளோயம் தான் நமக்கு வந்து டேமேஜ் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. Food prepared by leaves cannot be translocated to roots and other organs. சோ இலையில தான் என்ன நடக்கும்? ஒளிச்சேர்க்கை வந்து நடக்கும். அந்த இலையில ஒளிச்சேர்க்கை நடக்கும்போது அங்க தான் உணவு தயாரிக்கப்படும். அப்ப அங்க இருக்கக்கூடிய உணவ தான் தாவரத்தோட பல்வேறு பகுதிகளுக்கு எடுத்துட்டு போணும். அது யாரோட வேலை? ஃபுளோயத்தோட வேலை. இப்ப ஃபுளோயம் ஒர்க் ஆகல. அப்ப என்ன ஆகும்? இலைகளால் தயாரிக்கப்பட்ட உணவு வேர்கள்
உணவு வந்து வேர்கள் மற்றும் மற்ற உறுப்புகளுக்கு வந்து கடத்த முடியாது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இந்த ஆப்ஷன் பிளான் வில் நாட் பெர்ஃபார்ம் டிரான்சிபரேஷன். ஓகே, தாவரம் நீராவி போக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க, தப்பு. முக்கிய ஊட்டச்சத்துக்கள் வந்து இதுவும் தப்பு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டா கொடுத்திருக்காங்க. ஸோ அதோட டீடைலான எக்ஸ்பிளனேஷன் வந்து இதுல கொடுத்துருக்கேன். சிம்பிளா என்ன அப்படின்னா, சைலத்தோட வேலை வந்து நீரை டிரான்ஸ்போர்ட் பண்றது, ஃப்ளோயத்தோட வேலை வந்து பாத்தீங்கன்னா உணவை டிரான்ஸ்போர்ட் பண்றது. ஓகேவா? ஸோ இப்போ சைலம் ஒர்க் ஆகல அப்படின்னா தண்ணி வந்து கடத்த முடியாது. ஃப்ளோயம் இதாகல அப்படின்னா ஃபுட் வந்து கடத்த முடியாது. அவ்வளவுதான். when metal oxides react with an acid, what is formed? உலோக ஆக்சைடுகள் ஒரு அமிலத்துடன் வினைபுரியும் போது என்ன உருவாகிறதுன்னு கேட்டிருக்காங்க. உலோக ஆக்சைடுகள். ஓகே, சோ உலோக ஆக்சைடுகள் அப்போ ஒரு மெட்டல். ஓகே, ஒரு மெட்டல் இருக்கு, அது வந்து ஒரு அமிலத்து கூட வினைபுரியுது அப்படின்னா, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வினைபுரியும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா உப்பு மற்றும் நீர் வந்து கிடைக்கும். ஓகேவா? சோ மெட்டல் ஆக்சைடுக்கு காப்பர் ஆக்சைடு எடுத்துக்கலாம், H2SO4 எடுத்துக்கலாம், சல்பியூரிக் அமிலம் வந்து எடுத்துக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் வினைபுரியும் போது என்ன நடக்கும்னா காப்பர் வந்து இந்த சல்பேட் கூட சேர்ந்துட்டு காப்பர் சல்பேட் வந்து கிடைக்கும். இந்த H2வும் இந்த ஓவும் சேர்ந்து H2O வந்து கிடைக்கி. அப்ப காப்பர் சல்பேட்ங்கிறது உப்பு. அப்போ உப்பும் நீரும் வந்து கிடைக்குது. ஓகே, மெட்டல் வந்து ஆசிட் கூட வினைபுரியும் போது சால்ட் பிளஸ் உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா H2O வந்து கிடைக்குது, நீர் வந்து கிடைக்குது. ஓகேவா? சோ மெட்டல் ஆக்சைடு, சாரி நான் மாத்தி சொல்லிட்டேன்னா, மெட்டல் ஆக்சைடு வந்து மெட்டல் வந்து ஆசிட் கூட வினைபுரியும் போது சால்ட் பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ் வந்து கிடைக்கும். மெட்டல் ஆக்சைடு வந்து ஆசிட் கூட வினைபுரியும் போது சால்ட் பிளஸ் வாட்டர் வந்து கிடைக்கும். இப்போ நமக்கு கேட்ட கொஸ்டின் வந்து மெட்டல் ஆக்சைடு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, சோ மெட்டல் ஆக்சைடு வந்து அமிலம் கூட வினைபுரியுதுன்னா சால்ட் பிளஸ் வாட்டர் வந்து கிடைக்குது. ஓகே, மெட்டல் கார்போனேட் வந்து வினைபுரியுது அப்படின்னா ஆசிட் கூட வினைபுரியுதுன்னா சால்ட் வாட்டர் அது கூட CO2 வந்து கிடைக்கும். நேத்து ஷிப்ட்ல, அதாவது 9 ஆகஸ்ட்ல வந்து இதான் கேட்டிருந்தாங்க. மெட்டல் கார்போனேட் வந்து ஆசிட் கூட வினை புரிஞ்சிச்சு அப்படின்னா சால்ட் வாட்டர் கூட எக்ஸ்ட்ரா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, என்ன கேஸ்ன்னு. சோ CO2 வந்து கிடைக்கும். ஓகே, சோ மேபி அடுத்த ஷிப்ட்ல மெட்டல் வந்து ஆசிட் கூட வினை புரிந்தா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கலாம். மெட்டல் ஆசிட் கூட வினை புரிஞ்சா சால்ட்டும் ஹைட்ரஜன் கேஸும் கிடைக்கும். மெட்டல் ஆக்சைடு வந்து வினை புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சால்ட்டும் வாட்டரும் கிடைக்கும். ஓகேவா? இப்ப மெட்டலுக்கு உதாரணத்துக்கு காப்பர் எடுத்துக்கலாம். ஓகேவா? காப்பர் வந்து H2SO4 கூட வினைபுரியுது. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது வந்து மெட்டல் வந்து ஒரு ஆசிட் கூட வினைபுரியுது. அப்ப காப்பர் சல்பேட் கிடைக்குமா? CuSO4 காப்பர் சல்பேட் பிளஸ் மிச்சம் இருக்கிறது என்னது? ஹைட்ரஜன் வாயு. ஓகே, இத வச்சு ஆன்சர் சொல்லிடலாம். ஒரு மெட்டல் வந்து சல்பியூரிக் அமிலம் கூட வினைபுரியும் போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? சால்ட் பிளஸ் ஹைட்ரஜன். ஓகே, புரியுதா? அதே மெட்டல் ஆக்சைடு அப்படின்னா சால்ட் பிளஸ் வாட்டர் வந்து கிடைக்கும். தெளிவா புரிஞ்சிருச்சா? இந்த 3ல இருந்து மாத்தி மாத்தி கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு. சோ 3 பாயிண்ட்டையும் தெளிவா புரிஞ்சு படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின். அப்போ உப்பும் நீரும் கிடைச்சிருச்சு அப்படின்னா மெட்டல் ஆக்சைடு வந்து ஆசிட் கூட வினைபுரியும் போது உப்பு நீரும் கிடைக்குன்னா அந்த ரியாக்ஷனுக்கு பேரு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், அதாவது நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் மீடியமுக்கும் தெளிவா இங்க வந்து கொடுத்திருக்கேன். ஓகே, ஒரு உலோகம் வந்து அமிலம் கூட வினைபுரியுதுன்னா உப்பும் ஹைட்ரஜன் வாயுவும் கிடைக்கும். எக்ஸாம்பிள், காப்பர் H2SO4 கூட வினைபுரியுது அப்படின்னா காப்பர் சல்பேட்டு பிளஸ் என்ன கிடைக்கும்? இங்க வந்து ஹைட்ரஜன் வாயு வந்து கிடைக்கும். ஓகே, உலோகம் அமிலத்துடன் வினைபுரியும் போது உப்பு, ஹைட்ரஜன் வாயு, உலோக ஆக்சைடு வந்து அமிலத்துடன் வினைபுரியும் போது உப்பு மற்றும் நீர் கிடைக்கும். இந்த வினைக்கு பெயர் வந்து நடுநிலையாக்கல் வினை இல்லனா நியூட்ரலைசேஷன் reaction. What is the primary reason for the increase in temperature around an air balloon at an altitude of approximately 15 km? அதாவது 15 கிலோமீட்டர் உயரத்துக்கு செல்லும் போது ஏர் பலூனை சுற்றி வெப்பநிலை அதிகரிப்பதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இதோட காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓசோன் வாயுவால் UV கதிர்கள் உறிஞ்சப்படுதல். ஓகே, அப்சார்ப்ஷன் ஆஃப் UV ரேஸ் பை ஓசோன் கேஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. How is reverberation primarily measured in large hall or auditorium? ஒரு பெரிய அரங்கம் அல்லது ஆடிட்டோரியத்துல எதிரொலிப்பு நேரம் எந்த அளவு மற்றும் எந்த தரநிலையில் அளவிடப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த தரநிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஸ்டாண்டர்ட் பயன்படுத்தி அப்படின்னா RT60 ஸ்டாண்டர்ட். ஓகேவா? RT60 தரநிலையை பயன்படுத்தி வினாடிகள்ல அந்த எதிரொலிப்பை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். What is the best reason for using copper in household electrical wiring? வீட்டு மின்கம்பி இணைப்புகள்ல வந்து காப்பர் பயன்படுத்துறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதோட முக்கியமான காரணம் என்ன?
ஸோ நம்ம ஒயர்லலாம் காப்பர் வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? எதனால வச்சிருக்காங்க? மின்சாரத்த நல்லா கடத்தும். அதனால வச்சிருக்காங்க. அப்படிதானே? இட் இஸ் கம்ப்ளீட்லி ரஸ்ட் ஃப்ரீன்னு குடுத்திருக்காங்க ஆப்ஷன் 1ல. ஓகே. இது துரு பிடிக்காது. அதனால தான் பயன்படுத்துறோம்னு சொல்லியிருக்காங்க. இல்ல. ஸோ இட் ஹேஸ் வெரி ஹை எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அண்ட் லோ ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இதுக்கு அதிக அளவு என்னது? மின்சாரத்த கடத்தக்கூடிய திறன் இருக்கு. அதனால தான் ஒயர்லலாம் என்ன வச்சிருக்காங்க? காப்பர் வந்து வச்சிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இட் இஸ் த சீப்பஸ்ட் அவைலபிள் மெட்டல். ஸோ தப்பு. இயற்கையில் கிடைக்கும் மலிவான உலோகம். அதனால தான் பயன்படுத்துறோம்னு சொல்றாங்க. ஆப்ஷன் சி வந்து தப்பு. இது ஒரு அலோக கூட்டு பொருள். ஸோ இதுவும் தப்பு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அது மின்சாரத்த கடத்தும். அதனால வீட்ல வந்து நம்ம ஒயர்லலாம் பயன்படுத்துறோம். காப்பர் இஸ் யூஸ்ட் இன் ஹவுஸ்ஹோல்ட் வயரிங் பிகாஸ் இட் ஹாஸ் வெரி ஹை எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அண்ட் வெரி லோ resistivity. Okay. This means electricity can flow easily through copper wires with minimal energy losses heat. It also ductile, so it can be easily drawn into thin wires. Okay. சில்வரும் மின்சாரத்தை கடத்துறது தானே. ஏன் இதை பயன்படுத்தல அப்படின்னா சில்வர் வந்து எக்ஸ்பென்சிவ் அப்படிதானே. ஸோ இதை போய் நம்ம ஒயர்ல போட முடியுமா? முடியாது. அலுமினியம் சீப்பர் தென் காப்பர். பட் இதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அதிக அளவு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். மின் தடை வந்து இருக்கும். காப்பரோட ரெசிஸ்டிவிட்டி இதுல வந்து கொடுத்திருக்கேன். மேபி அடுத்த ஷிப்ட்ல கேட்கலாம். ஓகே. வீட்டு மின் கம்பிகள்ல வந்து அந்த காப்பர் செம்பு வந்து பயன்படுத்துவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மின்சாரத்தை அதிகமாக கடத்தக்கூடியது. ஓகே. ஸோ அதனாலதான் நாம வந்து இதை பயன்படுத்துறோம். ஓகே. A new power plant is to be set up in a city for electricity supply, which must strictly be renewable. Which of the following options is correct and most suitable? ஒரு நகரத்துல மின்சார விநியோகத்துக்காக ஒரு புதிய மின் நிலையம் வந்து வைக்கணும். இது கட்டாயமாக புதுப்பிக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். பின்வருவனவற்றுள் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ எது வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோலார் போட்டோ வோல்டாயிக், அதாவது சோலார் எனர்ஜி வந்து வைக்கணும். சூரிய ஒளி ஆற்றல் வந்து வச்சோம் அப்படின்னா சோ அது வந்து என்னவா இருக்கும்? ரெனியூவபிளா இருக்கும். ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் ஆர் தோஸ் தட் cannot be replenished naturally and do not deplete. அதாவது புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் மூலங்கள் வந்து இயற்கையாக நிரப்பக்கூடியவை. இது வந்து எப்பவுமே என்னது? தீர்ந்து போகாதவை. அதனால சூரிய ஆற்றல் வந்து புதுப்பிக்கத்தக்கது, சுத்தமானது, மாசை உருவாக்காது. சோ இதனால என்ன வைக்கலாம்? இந்த சோலார் எனர்ஜி வந்து வைக்கலாம். ஓகே. Which primary method is used to convert sulfide ores into metal oxide? சல்பைடு தாதுக்களை உலோக ஆக்சைடுகளாக மாற்ற பயன்படும் முக்கியமான முறை எது? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஸ்டிங், அதாவது வறுத்தல். Which type of respiration occurs in the absence of oxygen and produces lower amount of energy? ஆக்சிஜன் இல்லாத நிலையில் நடைபெற்று குறைவான ஆற்றலை உருவாக்கும் சுவாச வகை எது? எது அப்படின்னா ஆக்சிஜன் இல்லாத சுவாசம், anaerobic respiration. காற்றில்லா சுவாசம்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ காற்றில்லா சுவாசம் anaerobic ரெஸ்பிரேஷன்னா காற்றில்லா சுவாசம் இல்லைன்னா ஆக்சிஜன் இல்லா சுவாசம்னு சொல்லுவோம். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. If a person smokes cigarettes regularly, they are at the high risk of developing which of the following cancers? ஒருத்தர் வந்து தொடர்ந்து சிகரெட் அடிச்சிட்டே இருக்காருன்னா பின்வரும் எந்த புற்றுநோய் வரும் அபாயம் அதிகமாக இருக்கிறது? சோ என்ன மாதிரி அவருக்கு புற்றுநோய் வரும்? சிகரெட் இது பண்றாங்க அப்படின்னா லங் கேன்சர் வரும். அப்படிதானே? சோ நுரையீரல் புற்றுநோய் வந்து வரும். ஓகேவா? அவருக்கும் அது ப்ராப்ளம் தான். சிகரெட் இது பண்ற ஆள் பக்கத்துல போய் இருக்கிறவங்க இருந்தோம் அப்படின்னா so நமக்கும் ப்ராப்ளம் தான். ஓகே. சிகரெட் ஸ்மோக் கண்டைன்ஸ் ஓவர் 7000 chemicals including 70 plus carcinogens like tar, nicotine and benzene. ஓகே. எவ்வளவுதான் அதுல போட்டிருந்தாலுமே அதை யாராலும் நிப்பாட்ட மாட்டாங்க நிறைய பேர். அப்படிதானே? சோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா லங் கேன்சர் வரும். ஓகே. சிகரெட் புகையில் 7000க்கும் மேற்பட்ட ரசாயனங்கள் உள்ளன. இதில் 70க்கும் மேற்பட்ட புற்றுநோயை உருவாக்கும் கார்சினோஜன்கள் இருக்கு. தார், நிக்கோட்டின், பென்சின். இதை உள்ளிழுக்கும் போது நுரையீரல் மற்றும் சுவாச குழாய்களின் செல்கள் வந்து நேரடியாக பாதிக்கப்படுகின்றன. இது வந்து அத சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, என்னது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஓகேவா? நோயாளிகளில் 85% பேர் வந்து அந்த புகைப்பதால் வந்து வர்றாங்க. அதோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வந்து இதுல இருக்கு. ஓகே. இது சொல்லாமலே எல்லாருக்கும் தெரியும். அப்படிதானே? What does a straight sloping line represent in a velocity time graph? வேக நேர வரைபடத்தில் ஒரு நேர்கோட்டு சாய்வு கோடு எதை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஆக்ஸலரேஷன். ஓகே. சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் 1ல கேட்ட கொஸ்டின்ஸ், ஷிஃப்ட் 2ல கேட்ட கொஸ்டின்ஸும் 3ல கேட்ட கொஸ்டின்ஸும் அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ டெய்லி வரக்கூடிய அந்த அனாலிசிஸ பார்த்துட்டு போங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே படிச்சுட்டு இதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே படிச்சுட்டு போங்க. இதுக்கு அடுத்தடுத்த ஷிஃப்ட் வர்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 3ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் வரக்கூடிய கொஸ்டின்ஸும் ரிப்பீட் ஆகும். அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸும் ரிப்பீட் ஆகும். சோ லாஸ்ட் மினிட்ல இதை மட்டுமாவது படிங்க.
கிளாஸோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஷிஃப்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா நம்ம டீமுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டிக்கு மட்டும் கரண்ட் அஃபேர் வேணும் அப்படின்னா நீங்க வந்து 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் கொஸ்டின்னா 399 பே பண்ணுங்க. ஸோ இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வேயா இருக்கட்டும், எஸ்எஸ்சியா இருக்கட்டும், எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி அதை நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து லைஃப் டைம் வேலிடிட்டிக்கு 2499. அனௌன்ஸ் பண்ண ஆஃபர்ல ஆல் இன் ஒன்னுக்கு 3 கூப்பன் கோட்ஸ் இருக்கிறதுனால இன்னைக்கு ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எதுவும் டவுட் இருந்தா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இது ஹால் டிக்கெட்டை வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஆதார் கார்டோட ஒரிஜினல் எடுத்துட்டு போங்க எக்ஸாம் ஹாலுக்கு. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து எடுத்துட்டு போங்க. எக்ஸாம் ஹாலுக்கு சீக்கிரமா போங்க. நான் எப்போ சொல்றதுதான், கேர்ள்ஸ் வந்து முக்கியமா மருதாணி வச்சுட்டு போகாதீங்க. எத்தனை டைம் சொன்னாலும் யாராவது ஒருத்தர் அந்த பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன்ல போய் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுறீங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் நடந்தாதான் உங்களுக்கு சிஸ்டம் வந்து அலோகேட் பண்ண முடியும் அங்க. அதனால மருதாணி ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறீங்க. ஆகஸ்ட் 25ஆம் தேதி தான் எக்ஸாம், ஆகஸ்ட் 20ஆம் தேதி கிட்ட தான் எக்ஸாம் அப்படின்னா முந்தின ஷிஃப்ட்டை தெளிவா தரவா படிச்சிருங்க. ஓகேவா? படிச்சுட்டு அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் படிங்க. ஏப்ரல், மே, ஜூனோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுக்கோங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.